எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியா உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் ஆமென் எந்த வேளையிலும் துதிப்பேன். எந்த காலத்திலும் எந்த நேரத்தில் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எங்கள் வாழ்க்கையை துவங்கினவரும் வெற்றியாய் முடிக்கிறவர் நீரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன். ஆமென். எப்பொழுதும் என்றென்றோ நீரும் துதிப்பேன். தாய் தந்தை நீரே, தாதியும் நீரே, தாவரம் நீரே, என் தாரகம் நீரே. தாய் தந்தை நீரே, ஆமென், தாவரம் நீரே, என் தாரகம் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான். ஏனென்றால் எங்கள் தேவன் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், எல்லா சூழ்நிலைகளையும் நிலைமைகளையும் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துகிறவர். ஓ உம்மை மகிழ்ச்சியோடு துதிப்போம் ஆண்டவரே. இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே, என் பாதையில் நீரே. வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே, என் பாதையில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எல்லா இடங்களிலும். ஆமென். வானிலும் நீரே, பூவிலும் நீரே, ஆழியில் நீரே, என் ஆபத்தில் நீரே. வானிலும் நீரே, பூவிலும் நீரே, ஆழியில் குழியில் போட்டாலும் என் ஆபத்தில் பேராபத்தில் காலத்திலும் இந்த நேரத்திலும் நன்றியா உம்மை நான் துதிப்பேன். சுவே உம்மை நான் ஆமென் எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். துன்ப நேரத்தில் இன்பமே அவர், இன்னல் வேளையில் என் மாறிடானே சார். துன்ப நேரத்தில் இன்பமே அவர், இன்னல் வேளையில் என் மாறிடானே சார். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலோ ஆமென். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும். நம்முடைய வைத்தியர் ஞானமும் நீரே,
ஞான வைத்தியரா ஔஷதம் நீரே, ஆத்மநேசரா என் நண்பரும் நீரே. ஞான வைத்தியரா ஔஷதம் நீரே, ஆத்மநேசரா என் நண்பரும் நீரே. எந்த காலத்திலும் நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். வேளையிலோ ஆமென், எல்லா நேரங்களிலும் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் எங்கள் ஆன்மாவின் ஆறுதல் நீரே, ஆறுதல் நீரே, ஆதாரம் நீரே, ஆசையும் நீரே, என் ஆனந்தம் நீரே. ஆறுதல் நீரே, ஆதாரம் நீரே, ஆசையும் நீரே, என் ஆனந்தம் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியா உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் ஆமென் எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் ஓரி கபதலரரபா வேளையிலும் துதிப்பேன். மீட்பரும் நீரே, என் மெய்ப்பரும் நீரே, மேன்மையும் நீரே, என் மகிமை எல்லாம் நீரே கர்த்தாவே. மீட்பரும் நீரே, மெய்ப்பரும் நீரே, மேன்மையும் நீரே, என் மகிமையும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் ஓரி கபதலரபா ஓஷியாதரபதலரபா ஆமென். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். தேவனும் நீரே, ஜீவனும் நீரே, ராஜராஜனாம் என் சர்வம், என் வாழ்க்கை ஆளுகிற ராஜா. தேவனும் நீரே, ஜீவனும் நீரே, ராஜராஜனாம் என் சர்வமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். ஆமென் துதிப்பேன். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் ஹல்லேலூயா நன்மைகளின் நாயகரே துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். சகலமும் அவர் துவக்கும் முதல் முடிவு வரைக்கும் நம்மை நடத்துவார். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே, சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியா உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதி ஆமென். எந்த வேளையிலும் ஆமென். இயேசுவே உம்மை துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவர் நம்மை இறங்கி வந்து மீட்டார், நம்மளை சத்தியத்தினால மேய்க்கிறார். ஹல்லேலூயா. மீட்பின் செயல் அவர் செய்தார். சத்திய வார்த்தைகள் எல்லாம் அவருடையது. நம்மளுடைய வாழ்க்கைக்கு இன்னைக்கு நம்ம கொஞ்சம் நல்லா இருக்கிறதே
கர்த்தர்னால. ஹல்லேலூயா. மேன்மை அவர்தான். இனிமேல் நம்மளை மகிமையாய் மாற்ற போகிறதும் கர்த்தர் தான். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லாமா? மீட்பரும் நீரே, மெய்ப்பரும் நீரே, மேன்மையும் நீரே. எதை வைத்து நம்ம வாழ்க்கையில் மேன்மை இல்லை, கர்த்தர் தான் நம்ம மேன்மை. மீட்பரும் நீரே, மெய்ப்பரும் நீரே, மேன்மையும் நீரே. ஆமே. இந்த காலத்திலும் இந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் வேலையிலோ துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன் இந்த வேலை. எல்லாவற்றுக்காகவும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துன்பம் வருதா? அந்த துன்பத்துக்காக கூட ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கர்த்தர் இதுலையும் என் வாழ்க்கையில் என்னை தேவன் பலப்படுத்த போகிறீங்க. இந்த துன்பத்தை கண்டு நான் பயப்பட மாட்டேன். நீங்கள் வழியை வைச்சிருக்கிறீங்க. இன்ப நேரத்துலையும் சரி, துன்ப நேரத்துலையும் சரி, எந்த வெற்றி கிடைச்சாலும் அது நம்மளால் அல்ல, கர்த்தரால் வந்தது. ஹல்லேலூயா. எந்த துன்பம் போராட்டம் வந்தாலும் சரி, கர்த்தாவே நீர் பெரியவர் என்று நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுவோம். துதிக்க 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 கர்த்தர் நடத்துதல் நம்ம வாழ்க்கையில் இறங்கி கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஒரு மனமாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி எல்லாரும் துதிப்போமா? எல்லாரும் ஹல்லேலூயா. தவே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஓரி கபாபதரபா, ஓ ஷதனம கபதலரபா, யரம கபதலரபா, ஓரி வந்தனரதரபா, ஓ ஷபதலரபா. எல்லா நேரத்துலையும் கர்த்தரை துதிக்கிறவங்க ரொம்ப பாக்கியசாலிகள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதிக்கிறவங்க ஒன்று செய்கிறாங்க, அவங்க மனதில் எப்பொழுதுமே கர்த்தரை பெருசாக வைக்கிறாங்க. ஹல்லேலூயா. யாரெல்லாம் கர்த்தரை தங்கள் மனதில் பெரியவராக வைக்கிறாங்களோ அவங்க நாவல வாழ்க்கையில் எப்பவுமே துதி நிறைஞ்சிருக்கும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். Thank you Holy Spirit. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வனாந்திரங்களை அவர் வழியாய் மாற்றுகிறார், அவாந்திர வழிகளை தண்ணீர் தடாகமுள்ள ஆறுகளாய் கர்த்தர் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. இதோ நான் புதிய காரியங்களை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும். ஹல்லேலூயா. கர்த்தரை நன்றியோடு துதிக்கும் பொழுதே அடையாளங்கள் தோன்றும். ஹல்லேலூயா. Thank you Lord. புதிய காரியம் செய்திடுவாரே இப்பொழுதே அது. ஆமென். புதிய காரியம் செய்திடுவாரே இப்பொழுதே அது தோன்றுமே. பெரிய காரியம், ஆமென். வானத்தை போல் வழி உயர்ந்ததே, பெரிய காரியம் செய்திடுவாரே. வானத்தை போல் வழி உயர்ந்ததே, ஆமென். புதிய காரியம் செய்திடுவாரே இப்பொழுதே அது தோன்றுமே. பெரிய காரியம், ஆமென். வானத்தை போல் வழி, எல்லாம் வாக்குத்தத்தங்கள் தான். ஆமென். பெரிய உங்கள் நினைவுகளை பார்க்கிறேன், யோசனைகள் பூமிக்கும் வானத்துக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறதோ அப்படி இருக்குது நான் சொன்னார். புதிய காரியம் செய்திடுவாரே இப்பொழுதே அது தோன்றுமே. நம் தேவன் பெரிய காரியம். ஓ பிரைஸ் தி லார்ட். வானத்தை போல் வழி, பிரமாண்டமானவைகள் பெரிய காரியம். முந்தினவர்கள் நினைக்க வேண்டாம். ஆமென். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானதை சிந்திக்க வேண்டாம்.
மாற்றுவார், மேகத்தை போல மாறிடுமே. சுழிலை புதிதாய் தேவன் மாற்றுவார், மேகத்தை ஆமென் மாற்றுவீராக. மாற்று வல்லவரே. புதிய காரியம் செய்திடுவாரே, இப்பொழுதே அது தோன்றுமே. பெரிய காரியம் செய்திடுவாரே, வானத்தை போல் வழி உயர்ந்ததே. ஆமே. பெரிய காரியம் செய்திடுவாரே, வானத்தை போல் வழி. ஆமென். வெண்கல கதவை உடைத்திடு. நம்மளால முடியாத கடினமான காரியங்களை கர்த்தர் உடைப்பார். ஆமென். வெண்கல கதவை உடைத்திடுவார், இருப்பு தாழ்பாலை முறித்திடுவார், பொக்கிஷம் புதையல் அள்ளி தருவார், தரித்திரத்தை மாற்றிடுவார். பொக்கிஷம் புதையல் அள்ளி தருவார், தரித்திரத்தை மாற்றி. ஆமென். புதிய காரியம் செய்திடுவாரே, இப்பொழுதே அது தோன்றுமே. பெரிய காரியம் செய்திடுவாரே, வானத்தை போல் வழி. ஆமென். ஆமென். பெரிய ஆமென். பூமிக்கு வானம் எவ்வளவு பெரிதா இருக்கிறதோ என் நினைவுகளும் அப்படியா இருக்கிறது என்று சொன்னார். உயர்ந்ததே. ஆமென். பெரிய காரியம் செய்திடுவாரே, வானத்தை போல் வழி உயர்ந்ததே. வனாந்திரங்கள் வழியாய் மாறும், அவந்திரத்து ஆறுகள் தோன்றும். வனாந்திரங்கள் வழியாய் மாறும், அவந்திரத்து ஆறுகள் ஓடோ. மனுஷரால் இயலாத காரியம் யாவும் தேவன் லகுவாய். ஆமென். மனுஷரால் இயலாத காரியம் யாவும் தேவன் லகுவாய் செய்திடுவார். பெரிய காரியம் செய்திடுவாரே, இப்பொழுதே அது தோன்றுமே. பெரிய காரியம் கர்த்தர் செய்யவா, கர்த்தர் செய்ய வல்லவர். ஆமென். பெரிய காரியம். நாம் கலங்க தேவையில்லை. நீங்கள் நின்று கொண்டு தேவன் செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். ஆமென். ஆமென். பெரிய காரியம் செய்திடுவாரே, வானத்தை போல் வழி. ஆமென். மரித்த சரீரம் உயிரடையும், சுகவினங்கள் சுகமாய் மாறும். மரித்த சரீரங்கள். ஆமென். வல்லமை வல்லமை. சுகவினங்கள் சுகமாய் மாறும், புதிய பலனை தேவன் தருவார், கழுகை போல எழும்பிடுவார். புதிய பலனை தேவன் தருவார், கழுகை போல எழும்பிடுவார். புதிய காரியம் செய்திடுவாரே, இப்பொழுதே அது தோன்றுமே. பெரிய காரியம் செய்திடுவாரே, வானத்தை போல் வழி. பெரிய காரியம் செய்திடுவாரே. சின்ன சின்ன எண்ணங்களாம் தூக்கி ஆண்டவர் போட்டு, உயர்ந்த சிந்தனை பெரிய எண்ணங்கள் புதிய அனுபவம் அளித்திடுவார். புதிய சிந்தனை பெரிய எண்ணங்கள் புதிய அனுபவம் அளித்திடுவார். கிறிஸ்துவில் ஜீவிக்க புதிய இதயம் தேவன் நமக்குள் சிருஷ்டிப்பாரே. கிறிஸ்துவில் ஜீவிக்க ஆமென் தேவன் நமக்குள் சிருஷ்டிப்பாரே. புதிய காரியம் செய்திடுவாரே, இப்பொழுதே அது தோன்றுமே. பெரிய காரியம் செய்திடுவாரே, வானத்தை போல் வழி. ஹல்லேலூயா. பெரிய காரியம். ஆமென்.
என் தேவன், என் தேவன் அவர் செய்வார், செய்ய போகிறார். ஆமென். பெரிய காரியம், பிரைஸ் தி லார்ட். வானத்தை போல் வழி, ஆமென். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். Don't confuse yourself. ஆமென். முந்தினவை கடந்த காலம் நினைத்து குழம்ப வேண்டாம். பூர்வமானதை சிந்திக்க வேண்டாம். சூழ்நிலை புதிதா தேவன் மாற்றுவார், மேகத்தை போல மாறிடுமே. சூழ்நிலை புதிதா மாறிடுமே. புதிய காரியம் செய்திடுவாரே இப்பொழுதே அது. ஆமென். பெரிய காரியம் செய்திடுவாரே. வானத்தை போல் வழி உயர்ந்ததே. பெரிய காரியம், பிரைஸ் தி லார்ட், போல் வழி உயர்ந்ததே. பெரிய காரியம், ஆமென். வானத்தை போல் வழி, ஆமென். வனாந்திரங்கள் வழியாய் மாறும். அவாந்திரத்தில் ஆறுகள் தோன்றும். வனாந்திரங்கள் வழியாய் மாறும். அவாந்திரத்தில் ஆறுகள் ஓடும். மனுஷரால் இயலாத காரியம் யாவையும் தேவன் லகுவாய் செய்திடுவார். மனுஷரால் இயலாத, ஆமென். வானத்தையும் பூமியும் படைத்த கரமே, மனுஷரால் இயலாத காரியம் யாவையும் தேவன் லகுவாய் செய்திடுவார். மனுஷரால் இயலாத காரியம் யாவையும் தேவன் லகுவாய் செய்திடுவார். ஆமென். விசுவாசத்தோட வாக்குத்தத்தங்களை உங்களுக்குரியது என்பதை விசுவாசித்து, ஆமென். பெரிய காரியம் செய்திடுவாரே. வானத்தை போல் வழி உயர்ந்ததே. பெரிய காரியம், ஓ ஆமென். தேவன் செய்வார், செய்யவல்லவர். ஹல்லேலூயா. பெரிய காரியம் செய்திடுவாரே. வானத்தை போல் வழி உயர்ந்ததே. பெரிய காரியம் செய்திடுவாரே. வானத்தை போல் வழி, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். பிரைஸ் தி லார்ட். புதிய காரியம் செய்திடுவார். எல்லாரும் இப்பொழுதே அது கர்த்தர் செயலாற்றி கொண்டிருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில. பெரிய காரியம் செய்திடுவாரே. வானத்தை போல் அவர் வழிகள் பெரிய, ஆமென், உயர்ந்தது. பெரிய காரியம் செய்திடுவாரே. வானத்தை போல் வழி, ஆமென். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். பூர்வமானதை, பயப்படாத. கடந்த காலங்களை சிந்திச்சு சிந்திச்சு முந்தின இனிமேல் அப்படிதான் சம்பவிக்குமோன்னு சொல்லி கலங்காதே. ஆமென். பூர்வமானதை சிந்திக்க வேண்டாம். சூழ்நிலை புதிதாய் தேவன் மாற்றுவார். மேகத்தை போல மாறிடுமே. சூழ்நிலை புதிதாய், காற்று வீசும் போது மேகம் கலைந்து போவது போல தேவ வல்லமை வரும் பொழுது சகலமும் கலைந்து போகும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆண்டுடைய வாக்குத்தத்தங்களை? கரங்களை உயர்த்தி எல்லாம் நல்ல சத்தத்தோடு தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தவே ஓ எல் ஷடாய், யெகோவா இரே, எபினேசரே, ஓரி காமாபாதாரபா ஷதாரபாதாரபா. எல்லாரும் புதிய காரியம் செய்திடுவாரே இப்பொழுதே அதை. ஆமென். பெரிய காரியம் செய்திடுவாரே. வானத்தை போல் ஷதனபதலரபா.
பெரிய காரி பெரிய காரியம் செய்திடுவாரே வானத்தை போல்வள். ஆமென். ஹல்லேலூயா. எந்த காரியங்களையும் நம்முடைய சிந்தனையில் போட்டு நம்ம யோசித்து குழம்ப வேணாம். ஹல்லேலூயா. நம்முடைய அறிவுக்கு நம்முடைய எண்ணத்துக்கு எதுக்குமே தீர்வு கிடைக்காது சில விஷயத்துக்கு. ஆனால் கர்த்தர் சர்வஞானி, அவர் சர்வ வல்லவர். நம்மளுடைய கிரியைகள் கம்மி, நம்முடைய ஞானம் கம்மி, நம்முடைய திட்டம்லாம் கம்மி. கர்த்தர் கருத்தில் மக்கள் நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. எல்லாம் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 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 எத்தனை பேர் சொல்லுங்க தேவன் சர்வ வல்லவர். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஓ praise the Lord. Praise the Lord. தாவே ஓ ரிகமவதரவா ஷதரவா யனமகவதரரரா ரிவந்தனரரரரா ரிகமவதரவா ஷவவதரவா ரிகவந்தரரா ரிகதலவதரரா. ஓ ஹல்லேலூயா. 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 கர்த்தருடைய பாதத்தை நிறைய விரும்புகிறவங்க அவங்க வாழ்க்கையில் ரொம்ப சமாதானமாக அவங்க போகிற வழியெல்லாம் பாதைகள் நெய்யாய் பொழியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லா சிக்னல்ஸ், ஆலோசனை, நடத்துதல் எல்லாம் வந்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. முன்கூட்டியே கர்த்தர் எல்லாவற்றையும் தெரிவிப்பார், அழகாக நடத்துவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் சமூகத்தில் நிறைய இருக்கிறதுனால நம்ம லைஃப் டைமில் நம்ம நிறைய பிரயோஜனமாக வாழ்ந்துடலாம். நம்ம லைஃப்பை வீணாக்கவே மாட்டோம். கர்த்தர் சமூகத்தில் இருக்கிறவங்க தங்கள் வாழ்க்கையை வீணாக விருதாவாக அவங்க கழிக்கவே முடியாது. ஒவ்வொரு நாளும் புது புது நன்மைகள் ஆசீர்வாதம் நிறைந்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் 1000 நாட்கள் ஒரு நாள் போல், ஒரு நாள் 1000 நாட்களை போல், 1000 நாட்கள். ஆமென். ஒரு நாள் 1000 நாட்களை போல் உந்தன் சமூகத்தில் வாழ்வதே உன்னத அனுபவமே. உந்தன் சமூகத்தில் வாழ்வதே உன்னத அனுபவமே. ஆமென். 1000 நாட்கள் ஒரு நாள் போல், ஒரு நாள். Praise the Lord. 1000 நாட்கள் ஒரு நாள் போல், ஒரு நாள். Praise the Lord. உந்தன் சமூகத்தில் ஆமென் உன்னத அனுபவமே. உந்தன் சமூகத்தில் வாழ்வதே உன்னத. காத்திருந்து பலனை பெற்றுக்கொள்வேன். ஆமென். காத்திருந்து பலனடைந்து கழுகை போல எழும்பிடுவே. காத்திருந்து பலனடைந்து கழுகை போல. ஆமென். உலக யாத்திரை வென்றிடவே உன்னத பலனை அடைந்திடுவே. உலக யாத்திரை வென்றிடவே ஜெயமாக்க தேவ சமூகம் தான் ரகசியம். இதுவே 1000 நாட்கள் ஒரு நாள் போ. Praise the Lord. நாட்களை போ. 1000 நாட்கள் ஒரு நாள் போ, ஒரு நாள் நாட்களை போ. உந்தன் சமூகத்தில் வாழ்வதே உன்னத. உன்னத
அடைந்திடுவே, தேவ தரிசனம் அடைந்திடுவே, தேவ நம்மோட கூட பேசுகிறவர். தேவ தரிசனம் அடைந்திடுவே, தேவ நடத்துத பெற்றிடவே, தேவனின் பாதம் காத்திருப்பே, தேவ நடத்துத பெற்றிடவே, தேவனின் பாதத்தில் காத்திருப்பே. 1000 நாட்கள் ஒரு நாள் போ, ஒரு நாள் 1000. ஓ பிரைஸ் தி லார்ட். ஆமென். 1000 நாட்கள். ஆமென். ஆமென். கர்த்தர் சமூகம்தான் மிக உண்மையான ஆத்துமாவுக்கு. ஆமென். உன் சமூகத்தில் வாழ்வதே உன்னத அனுபவமே, உன் சமூகத்தில் வாழ்வதே உன்னத அனுபவமே. 1000 நாட்கள் ஒரு நாள் போல், ஒரு நாள் 1000 நாட்களை போல், 1000 நாட்கள் ஒரு நாள் போல். குடும்ப வாழ்க்கை, சரீர வாழ்க்கை, ஆன்மா வாழ்க்கை எல்லாவற்றிலையும். ஆமென். சரீர வாழ்விலும் குடும்ப வாழ்விலும் பூரண நன்மை அடைந்திடவே, சரீர வாழ்வில் குடும்ப வாழ்விலும் பூரண நன்மை அடைந்திடவே, ஆன்மா வளர்ச்சி அடைந்திடவே, தேவ ஆவியால் நடந்திடுவேன். ஆமென். ஆன்மா வளர்ச்சி அவர் நடத்துகிற விதத்தில் நடப்பேன், தேவ ஆவியால் நடந்திடுவேன். 1000 நாட்கள் ஒரு நாள் போல், ஒரு நாள் 1000 நாட்களை போல், 1000 நாட்கள் ஒரு நாள் போல், ஒரு நாள் 1000 நாட்களை போல். ஆமென். உந்தன் சமூகத்தில் வாழ்வதே உன்னத. ஆமென். ஹalleluya. உந்தன் சமூகத்தில் வாழ்வதே வாழ்வதே. அவளை பாதுகாப்பு நம்மளை சூழ்ந்து கொள்ளும், சாத்தான தீங்கு நெருங்க முடியாது. அக்கினி சம்பம் சூழ்ந்திடுதே, தீங்கு என்றும் தொடுவதில்லை. ஆமென். அக்கினி சம்பம் சூழ்ந்திடுதே, தீங்கு என்றும் தொடுவதில்லை. இயேசுவின் நாமம் மறைவிடமே, கர்த்தர் நாமம் துருகமே, இயேசுவின் நாமம் மறைவோரி. தினம் நாட்கள் ஒரு நாள் போல், ஒரு நாள் 1000. ஆமென். 1000 நாட்கள் ஒரு நாள் போல், ஒரு நாள் 1000. ஆமென். உந்தன் சமூகத்தில் வாழ்வதே உன்னத அனுபவமே. ஆமென். உந்தன் சமூகத்தில் வாழ்வதே. அவிசுவாச எண்ணம், தோல்வி எண்ணம் காணாம போகும். ஆமென். நம்பிக்கையும் பெருகிடுதே, விசுவாச எண்ணமும் நிரம்பிடுதே, நம்பிக்கையும் பெருகிடுதே, விசுவாச எண்ணமும் ஆற்றி தேற்றுமும் சமூகமே, சோர்வு அசதி நீக்கிடுதே. ஆமே. ஆற்றி தேவ வல்லமை இறங்கும் பொழுது அசதிகள் சோர்வுகள் எல்லாம் அசதி நீக்கிடுதே. 1000 நாட்கள் ஒரு நாள் போல், ஒரு நாள் 1000 நாட்களை போல், 1000 நாட்கள் ஒரு நாள் போல், உந்தன் சமூகத்தில் வாழ்வதே உன்னத அனுபவமே. உந்தன் சமூகத்தில் வாழ்வதே உன்னத அனுபவமே. உந்தன் சமூகத்தில் வாழ்வதே உன்னத. ஆமே ஆமே. உந்தன் சமூகத்தில் வாழ்வதே. Praise the Lord. Hallelujah. தேவ சமூகத்தில்
களி கூறுவே, பாதுகாப்பில் இளைப்பாறுவே. ஆமென் ஆமென். அவர் என்னை சுற்றிலும் இருப்பதனால பாதுகாப்பா இளைப்பாறுதலாய். ஆமென். தாயின் மடி போல் தைரியமாய். ஆமென். ஜீவிய காலம் எந்த பயமும் இல்லாமல். ஆமென். தாயின் மடி போல். ஆமென். தாயின் மடி போல் என் ஜீவ காலமெல்லாம் கர்த்தருடைய சமூகத்திலே வாழ்ந்திடுவேன். தாயின் மடி போல் ஆறுதலாய் ஜீவிய காலம். ஆயிரம் நாட்கள் ஒரு நாள் ஒரு நாளாயிரம் நாட்களை. தேவ சமூகத்தை வாஞ்சித்து பரிசுத்த ஆவியானவரை வாஞ்சித்து அவர்களாய் நாளாயிரம் நாட்களை போல் உங்கள் சமூகத்தில் வாழ்வது உன்னத. உங்கள் சமூகத்தில் வாழ்வதே. ஆமென் ஆமென். உங்கள் சமூகத்தில் வாழ்வதே உன்னத. ஆமென். அக்கினி ஸ்தம்பம் சூழ்ந்திடுவதே, இங்கு எங்கும் தொடுவதில்லை. அக்கினி ஸ்தம்பம். ஆமென் ஆமென் ஆமென். இயேசுவின் நாமம் மறைவிடமே, கர்த்தர் நாமம் துருகமே. இயேசுவின் நாமம், the name of Jesus. ஆமென் 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 ஆமென். இயேசுவின் நாமம் பெரிய நாமம், நாமம் துருகமே. இயேசுவின் நாமம். ஆயிரம் நாட்கள் ஒரு நாள் போல். ஆமென் ஆமென். ஆயிரம் நாட்கள் ஒரு நாள் போல், ஒரு நாளாயிரம் நாட்களை போல் உங்கள் சமூகத்தில் வாழ்வதே. ஓ ஆமென் ஆமென். உங்கள் சமூகத்தில் வாழ்வதே. ஓ ஹல்லேலூயா. உங்கள் சமூகத்தில் வாழ்வதே. உந்தன் சமூகத்தில் வாழ்வதே உன்னத. இந்த பூமியில எங்க இருந்தாலும் ஒண்ணுமே இல்லை. அதுல கர்த்தர் சமூகம் தான் ஒரு ஆத்மாவுக்கு பெஸ்ட் பிளேஸ். ஹல்லேலூயா. தேவனுடைய சமூகம் பிரசன்னத்தில் நிரப்பப்படுகிறது தான் நம்ம ஆன்மாவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியம். இயேசு சொன்னார், மரியா மார்த்தாலே எத்தனையோ விஷயத்த முக்கியமாக நினச்சி நீ போயின்னு இருக்கிற, தேவ சமூகத்தில் அமர்ந்த விட்டுட்டு எதையும் முக்கியமாக நினைக்கிற, தேவையானது ஒன்றே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க, என்னுடைய ஆத்மாவுக்கு தேவையானது ஒன்று கர்த்தர் சமூகமே. நல்ல சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லாமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்படியே நம்ம எல்லாரும் எழுந்து நின்றவர்களாய் கர்த்தர் சமூகத்தில் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Oh, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. உந்தன் சமூகத்தில் வாழ்வதே உன்னத. ஆமென். உந்தன் சமூகத்தில் வாழ்வதே உன்னத. இயேசு கிறிஸ்து கூட இந்த உலகத்தில் ஊழியத்துக்கு முன்னாடி நிறைய பிதாவோட கூட அவர் சமூகத்தில் இருந்தார். மோசே கர்த்தர் சமூகத்தில் காத்திருக்க வைத்தார். எத்தனையோ இந்த வேதத்தில் பெரிய பெரிய நபர்கள்லாம் கர்த்தர் சமூகத்தில் இருந்தாங்க. நம்ம நினைக்கிறோம் கர்த்தர் சமூகத்தில் இல்லாமல் நம்ம பெருசாகலான்னு, முடியாது. அது ஒரு பகல் கனவு தான். கர்த்தர் சமூகத்தில் இருக்கிறவங்க தான் இந்த பூமியில் ஸ்பெஷலானவங்க. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சொல்லுங்க, உந்தன் சமூகத்தில் வாழ்வதே உன்னத அனுபவம்.
அனுபவமே உந்தன் சமூகத்தில் வாழ்வதே உள்ளத. கரங்களை உயர்த்தி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். அன்போடு பாசத்தோடு உணர்வோடு ஹல்லேலூயா. லேகாபாந்தனரபா ஷதலபதனரரா லேகாபாலலனகரா யலமகபாலலரா ஓரிகாபாதரபா. நம்முடைய ஆன்மா கர்த்தர் சிறு பிள்ளையை போல மாறிடணும். கர்த்தரை தேடும் பொழுது தாவீது தன் ராஜ வஸ்திரத்தை கழட்டி கீழே போட்டுட்டு சாதாரண வஸ்திரத்தோட கர்த்தரை பாடி துதிக்கிறார். எத்தனையோ பேர் வேற மாதிரி நினைச்சாங்க. ஆனால் அவர் சொல்றாரு, நான் இன்னுமே என் தேவனுடைய பார்வைக்கு அர்ப்பணம் நீசனமாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் ஒன்றுமே இல்லை, ஆண்டுகள் பின்னாடி போயிருந்தேன். என்னை தூக்கி தகுதியில்லாத இடத்துல கர்த்தரை உட்கார வச்சார். அதை நினச்சி நான் துதிக்கிறேன். என்னை மனுஷன் உயர்த்தலை, அவர் உயர்த்தினார். ஹல்லேலூயா. எனவே கர்த்தர் ஜனமே, நீங்கள் உயர போகிறீங்கன்னா அடையாளமே நீங்கள் கர்த்தர் உண்மையாய் துதித்து ஆராதிப்பீர்கள். ஹல்லேலூயா. யாரையும் பார்க்க மாட்டீங்க, கர்த்தர் இடத்துல நிறைய அன்பு செலுத்துவீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பர்திமேயு யாருடைய அதட்டலையும் பார்க்கல. அவன் ஒரே ஒரு நோக்கம், இந்த சான்ஸ், இந்த தருணத்தை நான் விடவே மாட்டேன். இயேசுவின் சுற்றிலும் ஆயிரக்கணக்கான ஜனம் இருக்கலாம், ஆனால் என் மேலே அவர் கவனம் வரணும், என் வாழ்க்கை மாறணும், முன்பிலும் அதிகமாக நான் கூப்பிடுவேன் என்று கூப்பிட்டான். ஹல்லேலூயா. எனவே தாழ்த்தி, அப்பா என் வாழ்க்கையில் இறங்குங்க. எத்தனையோ விஷயத்தில் நீங்கள் இறங்கணும்ப்பா, இரக்கம் பாராட்டின ஆண்டவரேன்னு சொல்லி யாரெல்லாம் உங்களை தாழ்த்துறீங்களோ கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கே ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்க வல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஆண்டவர் நோக்கி இறங்கும் இறங்கும் என் இயேசுவே, இரக்கத்தில் ஐஸ்வர்யமே, இறங்கும் இறங்கும் என் இயேசுவே, இரக்கத்தில் ஐஸ்வர்யமே, உம்மை உலகில் ஏன. நம்ம யார் வேணாலும் இருக்கலாம், எவ்வளோ ஆதரவு இருக்கலாம், ஆனால் உண்மையாக கர்த்தரை விட்டாருன்னா நமக்கு ஆதாரம் யாருமே இல்லை. தாழ்மையோடு உலகில் எனக்கு இல்லையப்பா, உம்மை உலகில் எனக்கு. உம் பார்வையில் நான் ஒரு குழந்தை ஆண்டவரே, உம் பார்வையில் நான் ஒரு குழந்தையே, கரம் பிடித்தென்னை நடத்துமே. சொல்வோம், உம் பார்வையில் நான் ஒரு குழந்தையே, கரம் பிடித்தென்னை நடத்து. ஆண்ட நோக்கி உம்மை அல்லால் ஆதார உலகில் எனக்கு இல்லையப்பா, உம்மை அல்லால் ஆதாரம் எனக்கு இல்லையப்பா. தொல்லைகள் மிகுந்த யாத்திரையில், தோளை தூர பயணத்தில், சொல்வோம், தொல்லைகள் நிறைந்த யாத்திரையில், தோளை தூர பயணத்தில், தந்தையை போல் சுமந்தீரே, அன்னையை போல அழைத்தீரே, தந்தையை போல் சுமந்தீரே, அன்னையை போல் அழைத்தீரே. இறங்கும் இறங்கும் எல்லாருமே அதை நோக்கி, இரக்கத்தின் ஐஸ்வர்யமே, இறங்கும் இறங்கும் என் இயேசுவே, இரக்கத்தில் ஐஸ்வர்யமே, உம்மை அல்லால்
இல்லையப்பா. உம்மை அல்லால் ஆதாரம் உலகில். எத்தனையோ வேலையில அழுதோம், கலங்கினோம். அனாதை என்று அழுத வேலை, கஷ்டத்தாலே கலங்கும் வேலை. அனாதை என்று அழுத வேலை, கஷ்டத்தாலே கலங்கும் வேலை. கண்ணீரை களிப்பாய் மாற்றினீரே, கலங்கிடாதே என்றீரே. கண்ணீரை களிப்பாய் மாற்றினீரே, கலங்கிடாதே என்றீரே. இரங்கும் இரங்கும் என் இயேசுவே, இரக்கத்தில் தேவனுடைய இரக்கத்திற்காக நமக்கு என்றும் ஆண்டவர் சமூகத்தில் இரங்கும் இரங்கும். வேலைக்காரரின் கண்கள் எஜமானை நோக்குவது போல கத்தின் ஐஸ்வர்யமே, உம்மை அல்லால் ஆதாரம் உலகில் எனக்கு இல்லையப்பா. உம்மை அல்லால் ஆதாரம் உலகில் எனக்கு இல்லையப்பா. விரும்புவதாலும் இல்லையே, முயற்சிப்பதாலும் இல்லையே. விரும்புவதாலும் இல்லையே, முயற்சிப்பதாலும் இல்லையே. இறங்குகின்ற தேவனாலே யாவையோ பெற்றிடுவேன். இறங்குகின்ற தேவனாலே யாவையோ பெற்றிடுவேன். இறங்கும் இரங்கும் என் இயேசுவே, இரக்கத்தின் ஐஸ்வர்யமே. இரங்கும். எல்லாரும் ஆண்டவரை நோக்கி தாழ்த்தி வா. இரக்கத்தின் ஐஸ்வர்யமே, உம்மை அல்லால் ஆதாரம் உலகில் எனக்கு இல்லையப்பா. உம்மை அல்லால் என் வாழ்க்கையின் ஆதாரமே நீர்தான் ஐயா. இல்லையப்பா. தாவீதின் குமாரனே இறங்கிடுமே, தேவனின் மைந்தனே இறங்கிடுமே. தாவீதின் குமாரனே இறங்கிடுமே, தேவனின் மைந்தனே இறங்கிடுமே. விடுதலை சுகமும் சமாதானமும் யாவும் முந்தன் இரக்கத்தாலே. விடுதலை சுகமும் சமாதானமும் யாவும் முந்தன் இரக்கத்தாலே. இரங்கும் இரங்கும் அவே. எல்லாரும் இரக்கத்தின் அவே. இரங்கும் இரங்கும். நாங்கள் நீதிமான்கள் என்று கேட்கலப்பா, எங்கள் நீதியெல்லாம் அழுக்கான கந்த ஆண்டவரே. உம்மை அல்லால் ஆதாரம் உலகில் எனக்கு இல்லையப்பா. உம்மை அல்லால் ஆதாரம் உலகில் எனக்கு இல்லையப்பா. நீதியினாலே கேட்கவில்லை, ஏனென்றால் எங்கள் நீதி நீர்தானையா. நீதியினாலே கேட்கவில்லை, எங்கள் நீதி நீர்தானையா. நீதியின் கரத்தால் தாங்கிடுவே, நீதியின் பாதையில் நடத்திடுவே.
இறங்கும் இயேசுவே, இரக்கத்தில் ஐஸ்வர்யமே. இறங்கும் இறங்கும் இரக்கத்தில் ஐஸ்வர்யமே. உம்மையெல்லாம் ஆதாரம் உலகில் எனக்கு இல்லையப்பா. உம்மையெல்லாம் ஆதாரம் உலகில் எனக்கு இல்லையப்பா. பார்வையில் நான் ஒரு குழந்தை, கரம் பிடித்தென்னை. வேதம் சொல்கிறது, நாம் நேற்று உண்டானவர்கள், நாம் ஒன்றும் அறியோம். எல்லாமே தெரியும் நினைச்சாலும் அறிகிறபடி ஒன்று நான் இன்னும் அறியவில்லை. ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் குறைவானவர்கள். கர்த்தருடைய கிருபை நடத்துதல் தான், ஒரு இரக்கம் தான் நம்ம வாழ்க்கை எப்பவுமே நடத்தணும். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லாமா? உன் பார்வையில் நான் ஒரு குழந்தை, கரம் பிடித்தென்னை நடத்துமே. எல்லாரும் உன் பார்வையில் நான் ஒரு கரம் பிடித்தென்னை நடத்தும். கரங்களை உயர்த்தி உம்மையெல்லாம் எல்லாரும் உலகில் எனக்கு ஒரே ஆதாரம். ஆமென். உம்மையெல்லாம் உம்மையெல்லாம் உலகில். எத்தனை பேர் நம்மளை தாழ்த்துறோமோ? கரங்களை உயர்த்தி அப்பா என்னை நடத்துங்கப்பான்னு சொல்லி எல்லாம் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்ரா 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 ஸ்தோத்ர. பிரைஸ் எல்லாம். கர்த்தருக்கு தங்களை தாழ்த்துறவங்க, ஒப்பு கொடுக்குறவங்கள தான் ரொம்ப பிடிக்கும். அவங்க வாழ்க்கையை கர்த்தருக்கு அழகாக நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரே நம்மை நடத்தும். நம்ம எல்லாம் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்ரா ஸ்தோத்ர ஸ்தோத்ரா ஸ்தோத்ரா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். இன்னொரு விஷயம் சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உயர்த்தி தேவனை நம்ம எல்லாம் கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த வாரமும் ஜெயம், வெற்றி, தேவனின் நன்மைகள், கிருபைகள், பாதுகாப்பு, சுகம் எல்லா பரிசுத்த ஜீவியா. ஓ பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம்.
ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ. ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். எனக்கு முன்பதாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். அதுக்கு முன்னாடி அதிகாரத்தில் கடைசி வசனம் வாசிங்க. எண்பத்தாறு வயசு. அடுத்த அதிகாரத்தில் வாசிக்கும் போது பல வருஷம் காணாமல் போயிடுச்சு. என்ன நடந்துச்சுன்னு தெரியல. அடுத்த அதிகாரத்தை ஆரம்பிக்கும் போதே என்ன வயசா? ஆபிரகாம் 99 வயதான போது என்று வாசிக்கிறோம். அப்போ கிட்டத்தட்ட 13 to 14 இயர்ஸ், 13-14 வருஷங்கள் தேவன் உனக்கு சந்ததியை கொடுப்பேன்னு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்குறார். எந்த அதிகாரத்தில்? 15ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் சொல்கிறார். அப்படி சொல்லி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க தேவ திட்டத்தை இவங்களே நிறைவேற்ற போகிறாங்க. இவங்களே என்ன பண்ணுறாங்க? தேவ திட்டத்தை இவங்களே அவங்களுடைய சிந்தனை நிறைவேற்ற போகிறாங்க. எப்பவுமே கர்த்தர் ஒரு காரியங்களை தேவன் நிறைவேற்றுவார் என்றால் கர்த்தருடைய வழியில் தான் அதை நிறைவேற்றுவார். நமக்கு தெரிந்திருக்கிற சொந்த வழியில் கர்த்தர் என்றைக்குமே நிறைவேற்ற அவர் சித்தமாக இருக்க மாட்டார். அல்லேலூயா அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். நம்ம கூட பாடுவோம். திட்டங்களை தருபவரும் செயல்படுத்தி மகிழ்பவரும். திட்டத்தை தரதான் அவர் தான். அந்த திட்டத்தை எப்படி செயல்படுத்தணுன்ற வழிமுறையும் கர்த்தர்கிட்ட தான் நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். இப்போ சாம்பார் வைக்கணும், நிறைய சில பேருக்கு சமையல் தெரியாது. சாம்பார் வைக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சு. நம்ம இஷ்டத்துக்கு என்னென்னவோ போட்டு கலக்கி ஏதோ ஒரு கலரில் அதை கொண்டு வந்து இதுதான் சாம்பார் சாப்பிட்டுங்கன்னா என்ன ஆகும்? அது சாம்பாரா காரக்குழம்பா அது என்ன குழம்புனே தெரியாது. ஒவ்வொரு குழம்புக்கு என்ன இருக்குது? ஒவ்வொரு மசாலா, ஒவ்வொரு இன்க்ரீடியன்ட்ஸ். இதுக்கப்புறம் அதை போடணும். ஒரு சாப்பாடு எடுக்கும் போது எல்லாத்தையும் என்ன பண்ண முடியாது, எடுத்தோடனே மொத்தமாக கொட்டி. ஒரு பிரியாணி செய்கிறாங்கன்னா எல்லாத்தையும் எண்ணெயை ஊற்றிட்டு எல்லாத்தையும் தூக்கி ஒரே கொட்டி கலக்கி பண்ணால் அது நல்லா வருமா? ஆனால் பிரியாணிக்கு போட வேண்டிய பொருள் தான் எல்லாமே. ஆனால் எதுக்கப்புறம் போடணும், எது எவ்வளோ பதம் ஃப்ரை ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு வழி நடத்துதல் அங்கே இருக்கிறது. அதை மிஸ் பண்ணி செஞ்சாங்கன்னா, அதில் ஒன்று மாறிச்சுனா கூட அந்த பிரியாணி என்ன பண்ண முடியாது, சாப்பிடவே முடியாது. அது மாதிரி கர்த்தர் இதை செய்யணும், இதுதான் தேவனுடைய திட்டம்னு அவர் சொன்னாலும் அவருடைய வழிகாட்டுதலில், அவருடைய நடத்துதலில் அதை செஞ்சாதான் அது தேவ திட்டமாக முடியும். அல்லேலூயா. கர்த்தர் பிள்ளையை தருவார்னு சொன்ன உடனே இவங்க ஒரு ரூட் எடுக்கிறாங்க. அவங்களுடைய பாபிலோனிய கலாச்சாரத்தின்படி ஆகார திருமணம் பண்ணி வச்சு அவங்கக்கிட்ட ஒரு குழந்தை பிறந்து அது சந்ததியாக மாறிடும்னு சொல்லி இப்படியாக இவங்க ஒரு ரூட்டில் என்ன பண்ணுறாங்க, போகிறாங்க. அதனால் கர்த்தர் பார்த்திங்கன்னா ஆபிரகாம் கிட்ட 13-14 வருஷம் அவருடைய தரிசனங்கள் ஆபிரகாமுக்கு சுத்தமாக கிடைக்கவே இல்லை. ஏதோ பொதுவாக நடத்துகிறார், ஏதோ விசுவாசித்து வந்துட்டான்னு சொல்லி அவனை கர்த்தர் பொதுவாக நடத்துகிறவரை தவிர ஆபிரகாம் தேவனோடு கூட நெருங்கி பழக முடியல. தரிசனம்னு பார்க்கணும்ல, அந்த தரிசனம் என்பதே கர்த்தரோடு கூட ஒரு ஆத்மா நெருங்கி இருக்கிற ஒரு உறவை அது குறிக்கிறது. அல்லேலூயா. நீங்கள் நல்லா தேவனுக்கு பிரியமாக நல்லா ஜெபம் பண்ணி நல்லா ஆவியில் அனலோடு நீங்கள் வாழ்ந்து பாருங்கள். உங்களுக்கு வருகிற சொப்பன தரிசனம்லாம் கர்த்தர் கொடுக்கறதா இருக்கும். இன்னும் செய்ய போகிறார், நடத்த போகிறார்னு திட்டம் தெளிவாக கர்த்தர் உங்க கூட பேசுவார். நீங்கள் சரியாக ஜெபிக்காமல் கொள்ளாமல்
கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தெல்லாம் வாழ்க்கையில் செஞ்சுக்கின்னு நீங்கள் தூங்குனீங்கன்னா வேறு மாதிரி வரும். நைட்டு அலறி துச்சி, அம்மா ஐயோ சாமி ரத்தம் வருது, பாம்பு வருது, அது வருது, இது வருது, என்னவோ சொல்லுவாங்க. அது மாதிரி 13 to 14 years கர்த்தர் அழைத்ததுனால எதை நடத்துகிறார்? வாழு, சம்பாதியம் பண்ணி ஏதோ ஒன்று பண்ணு. ஆனால் தேவனுடைய தரிசனம் ஆபிரகாமுக்கு, அதாவது தேவனுடைய நெருக்கமான ஒரு உறவு ஆபிரகாமுக்கு கிடைக்கவே இல்லை. நம்முடைய லைஃப்பில் கூட கர்த்தருக்கு பிரியமில்லாத ரூட்டில் போகிறோன்னா நம்மளால் தேவனுடைய பிரசன்னத்தை உணரவே முடியாது. பிரைஸ் தி லார்ட். ஒரு அருமையான ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஜெபிக்கிற மனுஷனால் பாவம் செய்ய முடியாது, பாவத்தில் இருக்கிற மனுஷனால் சுத்தமாக ஜெபிக்க முடியாது. யாருடைய வாழ்க்கையெல்லாம் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை வைத்து கொண்டிருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஜெபமே வராது, தேவ சமூகத்தையே உணர முடியாது. தாவீது ஒரு மிஸ்டேக்கை செஞ்சுட்டு சங்கீதம் 51 கதறுகிறார், ஐயோ உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உம்முடைய பரிசுத்த ஆவி என்னை விட்டு எடுத்து விடாமல் இருமையா அப்படின்னு சொல்லி, ஐயோ உம்முடைய உறவை விட்டு நான் வெளியே போகக்கூடாது, உம்முடைய அபிஷேகம் என்னை விட்டு எடுபடக்கூடாது, உமோடு கூட நான் நலனுள்ள ஒரு ஆத்துமாய நான் வாழ வேண்டும் ஆண்டவரேன்னு சொல்லி தாவீது கதறுகிறார். வாசிக்க தேவையில்லை. ஏசாயா 59 அதிகாரத்தில் 1-2 வசனம் அதை தான் சொல்லுது. வாசிங்க. ஏசாயா 59 1-2. ம் 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 உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்களுக்கு மறைக்கிறது. அவர் மிஸ்டேக். நம்ம வாழ்க்கையில், நம்முடைய எண்ணத்தில், நம்முடைய வழிகளில், நம்மளுடைய வாழ்க்கையில் விடாதிருக்கிற சில மிஸ்டேக் தான் நம்ம வாழ்க்கையில் கர்த்தரை தேடணுன்னாலே நிறைய பேருக்கு ஐயையோ ஜெபிக்கணுமா அப்படின்னு ஏன் வருதுன்னா, சம் மிஸ்டேக் இஸ் தேர். சில குற்றைகளை விடாமல் இருக்கிறார்கள், சில உலக ஆசைகளை விடாமல் இருக்கிறார்கள். அவருடைய மனதில் ஒரு சரியான டெட்டர்மினேஷன் இல்லை. நான் இதுக்காக தான் உருவாக்கப்பட்டேன், படைக்கப்பட்டேன், இந்த பூமியில் வாழ்கிறேன், இதை நோக்கி தான் நான் போகிறேன் அப்படின்ற ஒரு தெளிவான ஒரு எண்ணம் அவர்களுக்குள்ளே இல்லை. அவங்களால சில காரியங்களை தாழ்த்தி கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுத்து அதை விட்டுவிட முடியல. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மட்டும் அவளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். எனவே 13 to 14 years ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் தேவனுடைய தரிசனங்கள், அதாவது தேவனுடைய நெருங்கிய உறவு இல்லாதவராக பொதுவாக அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதனால்தான் அந்த 99 வயசுன்னு சொல்லிட்டு அந்த அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா கர்த்தர் கடிந்து கொள்ளுகிறார். என்ன கடிந்து கொள்கிறார்? நான் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிக்கிறே, உன் வழியில் நீ போகிற, உன் திட்டத்தில் என் சித்தத்தை நிறைவேற்ற பார்க்குற, நான் அவ்வளோ மடையானா? நான் சொன்னதை செய்யாமல் இருப்பேனா? நான் சொன்ன திட்டத்தில் என் வழிகாட்டுதல் நீ நடந்தானா உனக்கு நிச்சயம் தருவேனே. நானா சாதாரணமான ஆண்டவரா? நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து கடிந்து கொள்ளுகிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதனால தான் அங்கே வாசிக்கிறீங்க, நான் வேதத்தில் கர்த்தர் முதல் தன்னுடைய நாமத்தை வெளிப்படுத்தின இடம் ஆதியாகமம் 17:1. அல்லேலூயா. காரண பெயர் யெகோவா ஈரே, யெகோவா ஷாலோம், இதெல்லாம் பிற்பாடு பயத்தில் வாசிப்பீங்க. ஆனால் முதல் நான் சர்வ வல்லவர் என்று கர்த்தர் வேதத்தில் தன்னை குறித்து வெளிப்படுத்தின இடமே இது ஆதியாகமம் 17:1 தான். தேவனுடைய முதல் நாமம் அவர் எல் ஷடாய். ஷடாய் என்றால் அவருக்கு எந்த துணையும் தேவையில்லை, அவர் ஒருவரே எல்லாவற்றையும் செய்யக்கூடிய சர்வ வல்லவர். அல்லேலூயா,
அதனால தான் யோவான் ஸ்நானகன் சொல்வார், ஆபிரகாம் சந்ததியில் பிறந்தீங்கன்னு பெருமை பாராட்டாதீங்க, இங்கே இருக்கிற கல்லிலிருந்து கூட என்ன பண்ணுவார், ஆபிரகாமுக்கு பிள்ளையை இப்போ கொண்டு வர முடியும்ன்றார். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார் ஆபிரகாம் கிட்ட, நான் சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. அதை சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு, நீ எனக்கு முன்பதாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. என் பிளானில் நட, என்ன சார்ந்துக்கோ. யாராரு வாழ்க்கையிலலாம் நீங்கள் அவ்வப்போது கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிச்சு, ஆண்டவரே இது எப்படி பண்ணணும், இது எப்படி செய்யணும், உங்கள் தொழிலோ சரி, வியாபாரமும் சரி, உங்கள் வீட்டினுடைய காரியமும் சரி, நீங்கள் முடிவெடுக்க வேண்டிய விஷயமும் சரி, நீங்கள் அடுத்து செல்ல வேண்டிய விஷயமும் சரி, யாரார் வாழ்க்கையிலலாம் நீங்கள் உங்கள் வீட்டிலையோ சபையிலையோ வந்து முழங்கால் படிக்கிட்டு, ஆண்டவரே என்ன பண்ணணும், என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்க உங்களுக்கு தாழ்மை இல்லையோ, மனசு இல்லையோ, கர்த்தர் உங்களை நடத்த முடியாது. யாரெல்லாம் ஒவ்வொரு விஷயத்துலையும் முழங்கால் படிக்கிட்டு இது எப்படி செய்யணும்ப்பா, எப்படி நடத்தணும்ப்பான்னு நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை சிக்கல் இல்லாமல் அழகாக கர்த்தர் நடத்தியிருப்பார். நீங்கள் நிறைய பேரோட வாழ்க்கையில் ஏன் சிக்கி கொள்கிறாங்கன்னா, அவங்க கர்த்தர்கிட்ட கேட்கறதில்ல, தாழ்த்துறதில்ல. அவங்க தங்க அறிவில் தங்களுடைய வழியில் அவங்க போகிறதுனால அவங்க ஜெபிக்க முடியாமல் நிறைய பாவங்கள் அவங்களுக்குள்ளே இருக்கிறது, ஆசை இருக்குது, உலக ஆசை இருக்கிறது. அதனால் கர்த்தர்கிட்ட ஜெபிக்க முடியல. எனக்கு அருமையான தேவ ஜனமே, நாம் அப்படி அல்ல, கர்த்தருடைய வழியை சார்ந்து கொள்ளணும். எனக்கு முன்பதாக நடந்து கொண்டு நீ உத்தமனாயிரு ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு முன்பதாக நம்ம எப்பவுமே இருக்கணும். உத்தமமாய் நம்முடைய வாழ்க்கையை நாம் காத்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எனவே தேவ ஜனமே, இன்றைக்கு கூட யாரும் வாழ்க்கையில் தேவனுடைய அபிஷேகத்தை, பிரசனத்தை ஜெபிக்க முடியாமல் இருக்கிறீங்கோ, தேர் இஸ் சம்திங். உங்கள் வாழ்க்கையில் சில குறை குற்றங்களை நீங்கள் அறிக்கை செய்து விடவில்லை. பாவம் இருக்கிற மனிதனால் ஜெபமே வராது, ஜெபம் வராது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, நாம் கர்த்தரை என்றைக்குமே குறை சொல்லவே கூடாது. கர்த்தர் நம்மளை நடத்துவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். ஜீவனையே கொடுத்தார், மற்றதை உங்களுக்கு கொடுக்காமல் இருப்பாரா? நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் தேவன் கொடுக்க வல்லவர். ஹல்லேலூயா. ஆனால் நம்முடைய வாழ்க்கையை நாம் சுத்திகரித்து கர்த்தரை நோக்கி எப்பவுமே சார்ந்து கொள்கிற பிள்ளைகளாய் நாம் மாற வேண்டும். ஹல்லேலூயா. செகண்ட், 3ஆம் வசனத்தை வாசிங்க. 3ஆம் வசனத்தை. அப்போ ஆபிரகாமை தன்னுடைய தவறை உணர்றார், முகங்குப்புற விழுந்து தாழ்த்துறார். ஆண்டவரே, ஆமாம், வணங்கினான். தேவன் அவனோடே பேசி, அங்கே பாருங்கள், அப்படி ஆண்டவர் பேசும்போது ஆபிரகாம் தன்னை தாழ்த்துகிறார். நம்ம நினைப்போம், நான் உள்ளத்தில் பக்தி செலுத்துகிறேன் அப்படின்னு. அப்படி இல்லை. உள்ளத்தில் இருக்கிற பக்தி நம்முடைய சரீரத்திலையும் அது சரியாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தேவ சமூகத்தில் நம்முடைய சரீரத்தை நம்ம எப்படி வைக்கிறோமோ அதிலே நம்முடைய பயபக்தி தெரியும். சில பேர் அப்படியே வேடிக்கை பார்ப்பாங்க, தேவ பயபக்தி இல்லாமல் இருப்பாங்க, சும்மா தேவையில்லாமல் எழுந்து போயிருப்பாங்க. ஒரு குடும்ப ஜபமே நீங்கள் பார்த்தீங்கன்னா சும்மா அப்படி எழுந்து போகிறது, வெளியே சுற்றுறது, வர்றது போகிறது, அந்த பாடி லாங்குவேஜே ஃபஸ்ட்டு சொல்லும் நம்ம யாருன்னு சொல்லிட்டு. நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் கர்த்தர் சமூகத்தில் சரியில்லைன்னா, நம்ம வீணான விஷயத்தை செய்து கொண்டு போனால், செல்ஃபோனை பார்த்து நோண்டி கொண்டு போனால், நம்ம சும்மா வெளியே எழுந்து கொண்டு போயிருப்போனா தேவையில்லாமல், அதே போல் கர்த்தரை துதிக்கும் போது, ஸ்தோத்தரிக்கும் போது ஒரு பயபக்தி இல்லாமல், கண்ணை மூடாமல், வாயை திறக்காமல், ஸ்தோத்திரம் வராமல், கர்த்தரை பாடி துதிக்கிற நேரத்தில் நல்லா கைகளை தட்டாமல், சில பேருக்கு சில வாட்டி பலவீனம் இருக்கலாம், கர்த்தர் அதை பார்க்குறார். ஆனால் நான் சொல்கிற விஷயம் எப்பொழுதுமே சில ஆத்மா, உங்களை யாரையும் சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க, நான் பொதுவாக சொல்கிறேன், கிறிஸ்தவங்களை நீங்கள் நல்லா ஆராதிக்கிறீங்க, அப்படி இல்லைன்னா நீங்கள் கர்த்தர் என்பதாய் மாற்றிக்கொள்ளுங்கள். நிறைய கிறிஸ்தவங்க பார்த்தீங்கன்னா, அதுவும் சில வாலிபர்கள் இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா, வாலிப தாத்தாக்கள் வாலிப பாட்டிகளாக இருக்கிறாங்க, வாலிபர்களாகவே இல்லை.
ஏன்னா ஒரு கையை தட்டுறதில்ல, ஒரு பாட்டு இல்லை, ஒரு சத்தம் இல்லை, ஒரு பயபக்தி இல்லை, ஒரு முழங்கால் இல்லை. ஏசப்பாவே தன்னுடைய வாழ்நாள் முழுக்க பலன் இல்லாதவங்களுக்கு பலன் இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் எப்பவுமே என்னால் முட்டி போட முடியாது அப்படி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களே, உங்களுக்கு ஜெபத்தில் கர்த்தர் சமூகத்தை உணரவே முடியாது. என் லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதை நான் சொல்கிறேன். அந்த பாடி லாங்குவேஜ் நம்ம வாழ்க்கையில் சரியில்லைன்னா கர்த்தர் சமூகத்தில் நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் வளர்கிறதுக்கு சத்தியமாக சான்ஸே இல்லை. நான் சில விஷயத்தை ஆராய்ச்சி பண்ணேன் பைபிளில், அதை நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். ஏன் முழங்கால் போட சொல்லுது பைபிள், ஏன் பணியை சொல்லுது? அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா சங்கீதத்தில் வாசிங்க 95:2 துதித்தலுடனே அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாடக்கடவோம். ஹல்லேலூயா. எப்படி பாடணுமா? கர்த்தர் சமூகத்தில் ஆர்ப்பரித்து பாடணும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதே சங்கீதத்தில் 6 பாருங்க, நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்காற்படியிட கடவும் வாருங்கள். ஹல்லேலூயா. யூதர்கள் எல்லாருமே அப்படியே கீழே சாஷ்டாங்கமாக விழுந்து குனிந்து பணிந்து, அது மாதிரிலாம் நம்ம இன்றைக்கி பண்ணல. முட்டி போட்டு கை தட்டி தான் என்ன பண்ணுறோம், பாடுறோம். ஏன்னா நிறைய பேர் குனிய சொன்னால் எனக்கு இடுப்பு வலிங்க, எனக்கு அந்த வலிங்கன்னு வாங்க. அதனால் ஒன்றும் பண்ணாதீங்க, என்ன பண்ணுங்கள், அதை கைத்தட்டி முட்டி போட்டு என்ன பண்ணுங்கள், பாடுங்க தான் சொல்கிறோம். அன்னைக்கு அப்படி கர்த்தருக்கு முன்பதாக பணிஞ்சாங்க. நம்முடைய உடம்பு பணியாமல் நம்முடைய மனசு பணியவே முடியாது. மனசு அவர் குமாரனாக இருந்தும் பட்ட பாடுகளினாலே என்ன பண்ணாராம், என்ன பாடு, சரீரத்தில் பாடுபட்டதுனால மனதில் கீழ்ப்படிதல் வந்துச்சு. என்ன வந்துச்சு மனதில்? அப்போ சரீரத்தை நம்ம அப்படியே சும்மா வச்சுருந்தோன்னா, சில இடத்துல இன்னும் சபையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப இதுவாக இருக்கும். கால் மேலே கால் போட்டுக்கின்னு உட்காருவாங்க, கால் மேலே கால் போட்டுக்கின்னு அப்படி செல்ஃபோனை தூக்கி வச்சு நோண்டி, அதுவும் அங்கே ஃபுல்லாக சேரு, ஒவ்வொரு சேருக்கு பின்னாடி நல்ல மறைவாக இருக்கும். பின்னாடி உட்காந்துக்கின்னு கால் மேலே காலை போட்டுக்கின்னு ஃபோனை தூக்கி வச்சுக்கின்னு நீ ஏதாவது ஒன்று பேசு, நான் வேறு ரூட்டில் போகிறேன்னு பண்ணியிருப்பான். அது மாதிரி இன்றைக்கி நிறைய அந்த பாடி லாங்குவேஜஸ் கர்த்தர் சமூகத்தில் நம்முடைய உடம்பை நம்ம பயன்படுத்தாமல் நம்ம தேவ ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ கூட ஒரு பாட்டு ஃபேமஸ் ஆச்சு, கையை தட்டி. அது காமெடியாக இருக்கலாம், ஆனால் உண்மைதான் அது. கர்த்தர் சமூகத்தில் உடம்பை நம்ம வணங்காமல் நம்முடைய ஆத்மாவை பண்ணிய வைக்கவே முடியாது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். மற்றவங்க துதிக்கிற நேரத்தில் சில பேர் அப்படியே அப்படியா அப்படின்ற மாதிரி நீங்கள் நிறைய கிறிஸ்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அப்படி இருக்கிறாங்க. அதெல்லாம் ஆத்மா சரியில்லை, உள்ளம் சரியில்லை. ஒரு தேவ மனுஷன்றால் தேவ சமூகம் வந்தால் ஐயோ கர்த்தர் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இது வரைக்கும் நடத்துனீங்களே, இனிமேல் நடத்தணுமேன்ற எண்ணம் அந்த சொரணை அந்த மனசுக்குள்ளே இருந்துச்சுன்னா உடம்புல தானாக இருக்கும். அந்த ஸ்தோத்திரம் வரும், அந்த ஆராதனை வரும். கர்த்தர் பாதுகாக்கணும். எத்தனையோ இன்சிடெண்ட்டை பார்க்குறீங்க, எத்தனையோ ஆபத்து, நாசம், மோசம், விபத்துகள். ஆனால் கர்த்தர் நம்ம ஜீவனை கொடுத்துருக்கிறாரேன்னு சொல்லி அந்த ஜீவனை கர்த்தருக்கு நாம் பயன்படுத்தி அவர் ஆராதிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். சில வேளை பலவீனம் இருக்கலாம், அதை கர்த்தர் பார்க்குறார். ஆனால் வழக்கமாக எப்பவுமே நம்ம உடம்பை வணங்காமல் கர்த்தருக்கு பணியாமல் நம்ம இருக்கவே கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எனவே தேவ ஜனமே, நல்ல பலன் இருக்கிறவங்களை சொல்கிறேன், வயசானவங்களை சொல்ல, நீங்கள் முடிஞ்சால் முட்டி போட்டு ஜெபம் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் அபிஷேகம் வேணும், கர்த்தரோடு நெருங்கி பழகணுமோ, தயவுசெய்து தாத்தா மாதிரி பாட்டி மாதிரி, இங்கே இருக்கிற தாத்தா பாட்டிலாம் ரொம்ப உற்சாகமாகறாங்க, அதனால் சொல்கிறேன், வெளியே இருக்கிற தாத்தா பாட்டிங்க மாதிரி என்ன பண்ணாதீங்க, சப்பளங்கால் போட்டுக்கின்னு உட்காந்துக்கின்னு அப்படியே இருக்காதீங்க. நல்ல ஸ்தோத்திரம் வரணும் வாயில், நல்லா முழங்கால் போடணும். அந்த தாழ்மை
முழங்கால் தெரியுமா போடுறோம்? நீங்கள் எஜமான், நான் வேலைக்காரன். அதான் அந்த தாழ்மை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய எல்லாமே மாறணும். அந்த பாடி லாங்குவேஜஸ் உங்கள் வீட்டில் சரி, சபையில் மட்டும் நான் சொல்ல, உங்கள் வீட்டில் ஜெபம் பண்ணாலும் நீங்கள் நல்லா முழங்கால் படிக்கிட்டு எந்த ஜெபமாக இருந்தாலும் சரி, எனக்கு முடிஞ்ச வரைக்கும் ஒரு 1.5 மணி நேரம் நான் முட்டி போடுவேன். கொஞ்சம் அதுக்கப்புறம் வலிக்கும், கொஞ்சம் அப்படியே அரை முட்டி போட்டுக்கினேன், அப்புறம் கொஞ்சம் இதானோன்னு திருப்பியும் முட்டி போட்டுப்போம். அது மாதிரி கர்த்தர் சமூகத்தை நீங்கள் பெறணும், அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும், கர்த்தர் உங்கள் கூட ரிலேஷன்ஷிப்பில் வரணும், உங்களுடைய சிந்தனை கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மைப்படணும். அப்படின்னா உங்களுடைய சரீரத்தினுடைய காரியங்களை நீங்கள் ஃபஸ்ட் அந்த பாடி லாங்குவேஜஸை நம்ம சீர்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. ஏன் சொல்கிறேன்னா, அவன் பணிந்தான், கர்த்தர் அவனோடு கூட என்ன பண்ணாராம்? பேசினார். எல்லாரும் இந்த வசனத்தை பாருங்கள். அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து வணங்கினான். தேவன் அவனோடே பேசி என்ன பண்ணாராம்? தேவன் தாழ்த்தாதவங்க கிட்ட, உடம்பை வணங்காதவங்க கிட்ட, அந்த லாங்குவேஜ் பாடி லாங்குவேஜை சேஞ்ச் பண்ணி தாழ்த்தாதவங்க கிட்ட கர்த்தர் தொடர்ந்து அவங்களுடைய உறவில் வளர முடியாது, அவருடைய வார்த்தைகளை அவங்க கேட்க முடியாது. யாரெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் தேவ சமூகத்தில் உணர்வில் அபிஷேகம் பண்ணலையோ, முட்டி போட்டு உங்களை குற்றவாளி, உங்களுடைய குற்றங்களை அறிக்கை செஞ்சு தாழ்த்தி நான் மண்ணாண்டவரேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து உண்மையாக நோக்கி பாருங்களேன், கர்த்தர் உங்களை அபிஷேகிப்பார். தேவ சமூகத்தை நீங்கள் உணர முடியும். ஹல்லேலூயா. எனவே the body language in the presence of God is very very important, very very important. நிறைய பேருக்கு இந்த நல்ல பலன் இருக்கும் போது அவங்க உடம்பை யூஸ் பண்ணலைன்னா, யூஸ் பண்ணாத இரும்பு எப்படி துருப்பிடிச்சிருதோ அப்படி உடம்பு என்ன ஆயிடுது? செட் ஆகிடுது. ஒரு ப்ராக்டிஸ் நமக்கு பலன் இருக்கும் போதே வந்துட்டா கடைசி நாள் வரைக்கும் கர்த்தர் அந்த கிருபை தருவார். ஹல்லேலூயா. சில பேர் வயசானவங்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவங்க நடக்கக்கூட முடியாது, ஆனால் ஜபத்தில் பார்த்தீங்கன்னா முட்டியில் நிற்பாங்க, அவ்வளோ நல்ல ஜபம் பண்ணுவாங்க. கர்த்தர் அந்த கிருபத்தை தாங்குகிறார். சில பேர் அவங்க வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவங்க கர்த்தர் என்பதாக அவ்வளோ வாஞ்சியாக இருக்கிறத நாம் பார்க்க முடிகிறது. எனவே நம்முடைய பாடி லாங்குவேஜ், நம்முடைய சரீரத்தினுடைய வெளிப்பாடுகள், நம்முடைய உள்ளத்தினுடைய வெளிப்பாடுகள், அகத்தின் அழகு, அகத்தின் அழகு, நம்ம உள்ளம் எவ்வளோ வாஞ்சியாக இருக்குது, உள்ளத்தில் எவ்வளோ பண்ணிடுவோமோ நம்முடைய பாடி ஆட்டோமேட்டிக்காக அதை வெளிப்படுத்தும். எனவே தேவ ஜனமே, அவர் பாடி லாங்குவேஜ் இஸ் வெரி வெரி மஸ்ட். ஹல்லேலூயா. அடுத்த ஒரு காரியம் 17ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தை வாசிங்க. என்ன சொல்றாரு? உனக்கும் எனக்கும் நடுவாக உடன்படிக்கை என்றாலே 2 பேருக்குள்ள நடுவில் ஒரு அக்ரிமெண்ட். நீ இதன்படி சரியா இருக்கணும், நானும் இதன்படி சரியா இருப்பேன். 2 பார்ட்டிஸ்க்கு நடுவில் இருக்கிற அக்ரிமெண்ட் தான் உடன்படிக்கை. அதான் சொல்றாரு, எனக்கும் உனக்கும் நடுவாக என் உடன்படிக்கை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். அதை மட்டும் சொல்ல, கண்டிஷன்ஸ் அப்ளை. 7ஆம் வசனத்தை 7, 8, 9 வாசிங்க. ஆண்ட சொல்றத பாருங்க, சும்மா நீ மட்டும் என் பக்தியில் இருக்கிறத நான் விரும்பலை. அந்த வசனத்தை பாருங்க, 7ஆம் வசனத்தை. நீ மட்டும் பக்தி செலுத்திட்டு போகிறது, நீ மட்டும் ஒழுக்கமாக இருக்கிறது, நீ மட்டும் எனக்கு பயந்து நடக்கிறது, இதை நான் விரும்பலை. ஆண்டு தெளிவாக சொல்கிறார் 7ஆம் வசனத்தில், உனக்கும், எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும். அதுதான் உடன்படிக்கையே. நம்ம நினைக்கிறோம், நான் நல்லா கட்ட பக்தி பண்ணிட்டு போவேன், ஏன் சந்ததி அப்புறம் பார்த்துக்கலாம். ஆண்டவர் நம்மளை ரட்சித்ததே நம்மளும் நம்ம சந்ததி வரப்போகிற ஜென்ரேஷன் எல்லாமே இந்த பயபக்தியில் இருக்கணும், கர்த்தரை கீழ்ப்படிய வைக்கணும், கீழ்ப்படியணும், பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தமாகணும். அதுதான் கர்த்தர் நமக்கு செய்திருக்கிற உடன்படிக்கை. உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாக இருக்கும்படி எனக்கும். சில பேர் சந்ததிகளை கூட்டின்னு போயிட்டு புறஜாதிகளுக்கு டைப் பண்ணி வச்சிடுறாங்க.
புறஜாதிகளுக்கு அந்நிய நுகத்தில் என்ன பண்ணுறாங்க? அவங்க டைப் பண்ணுறாங்க. நல்லா வாசிங்க வசனத்தை பாருங்கள். உனக்கும் உன் பின்வரும் சந்ததிக்கும் நான் தேவனாக இருக்கும்படி, நான் தேவனாக இருக்கணும், கேர்ஃபுல்லாக என்றார். பிரைஸ் தேவனாக இருக்கும்படி எனக்கும் உனக்கும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கும், வாசிங்க, நடுவே நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். அல்லேலூயா. எனவே பேரண்ட்ஸ் வெரி வெரி கேர்ஃபுல். கர்த்தர் வழிகளுக்கு புறம்பாக நடத்துவோன்னா நம்ம உடன்படிக்கையில் இல்லை. உடன்படிக்கை இல்லாத வீட்டை தேவன் எப்படி ஆசீர்வதிப்பார்? நம்முடைய சந்ததிகளெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக நடத்தணும். கர்த்தருடைய பயத்தில், தேவனுடைய போதனையில், தேவனுடைய உடன்படிக்கைக்குள்ளே அவங்கள கொண்டு வரணும். உடன்படிக்கை இருக்கிற வீட்டை தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஜெபிக்க வைக்கணும், கர்த்தரை தேட வைக்கணும். அந்த பயபக்தியை என்ன பண்ணணும்? இன்ஜெக்ஷன் பண்ணணும். ஊசி மாதிரி போட்டு, ஊசி போடும்போது வலிக்க தான் செய்யும். ஆனால் அந்த ஊசிக்குள்ளே என்ன இருக்குது? ஊசி குத்தும் போது வலிக்க செய்யும். ஆனால் ஊசிக்குள்ளே என்ன இருக்குது? நல்லது செய்கிற மருந்து இருக்குது. அது மாதிரி நம்ம செயல்முறை அவங்களுக்கு விகற்பமாக இருந்தாலும், அதெல்லாம் தான் சொல்லுது, கொம்பு எடுத்து அடிந்து பைபிள், பிரம்பை கையாடாதவன் மகனை நல்ல இன்ஜெக்ஷன் போட்டு என்ன பண்ணு, இந்த சின்ன வயசுல நல்ல மருந்தை உள்ளே ஏற்றிடு அப்படின்னு சொல்லுது. அல்லேலூயா. வாசிங்க 8ஆம் வசனம். ஆமென். அப்படி இருந்தீங்கன்னா, உடன்படிக்கையில் இருந்தீங்கன்னா, இந்த கானான் தேசம் உங்களுக்கு எப்பவுமே இருக்கும்னு சொல்லிட்டார். ஆனால் அவங்க சந்ததிகள் சரியில்லாமல் போகும்போது என்ன பண்ணிட்டாரு? பாபிலோன் காலத்தில் பல நேரங்கள் என்ன பண்ணார்? சிறையிருப்பில் ஒப்பு கொடுத்தார். போ, கெட் அவுட் அப்படின்னார். 9ஆம் வசனம் வாசிங்க. என் உடன்படிக்கையை கை கொள்ளுங்கள். அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. உடன்படிக்கையை ஏற்படுத்தி தான் ஆசீர்வதிக்கிறார். இப்படி நீயும் சந்ததியும் உடன்படிக்கையில் இருந்தீங்கன்னா கானான் தேசம் நித்தியமாக உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி உடன்படிக்கை ஏற்படுத்தி தான் அவர்களுக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். எனவே இன்றைக்கு நம்ம சரியான உடன்படிக்கையில் இல்லாமல், கர்த்தர் சொல்கிற வழியில் நம்ம சரியாக இல்லாமல், நம்ம பிளைண்டாக குருட்டாட்டமாக ஆண்டவரை ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி நம்ம எதிர்பார்ப்பது, அது உடன்படிக்கைக்கு அறியாமல் புரியாமல் நம்ம செய்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எனவே தேவ ஜனமே, ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நம்மளும் சரியாக இருக்கணும், தேவனும் சரியாக இருக்கணும். ஆனால் தேவன் எப்பவுமே சரியாக தான் இருக்கிறார். அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக்கொள்ள, நன்மையை சுதந்திரித்துக்கொள்ள, நம்முடைய ஆத்துமாக்கள் எல்லாம் பரிசுத்தப்பட நாம் தேவன் கொடுக்கிற உடன்படிக்கையில் நம்ம உண்மையாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. உடன்படிக்கைன்னு சொல்கிறோமே, இதுதான் உடன்படிக்கை. உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே இருந்த பொருட்கள் என்ன? சொல்லுங்கள், சத்தமாக தான் சொல்லுங்கள். ஆரோனுடைய கோல். தேவனுடைய அந்த கோல் என்பது தேவனுடைய செலக்ஷன். கர்த்தர் செலக்ஷன் பண்ணுற காரியங்களை தான் நம்ம என்ன பண்ணணும்? நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். 10 கட்டளைகள், இந்த வேதமே ஒரு உடன்படிக்கை தான். அல்லேலூயா. இந்த வேதத்தை நம்ம நல்லா நம்ம வாழ்க்கையில் படிக்கணும், தியானிக்கணும், இதுக்கு ஒப்பு கொடுக்கணும். இது ஒரு உடன்படிக்கை. மன்னா என்பது தேவனுடைய கிருபைக்கு அது அடையாளமாக இருக்கிறது. அல்லேலூயா. தேவனுடைய கிருபையில் நம்ம வாழ வேண்டும். இப்படியாக கர்த்தருக்குள்ள ஒவ்வொரு நாளும் ஜெபிக்காமல் வேதத்தை வாசிக்காமல் இருக்கிற அத்தனை பேருமே உடன்படிக்கையில் இல்லை. வேதத்தை தொடாமல் ஜெபிக்காமல் கர்த்தரை தாழ்த்தாமல் இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு உடன்படிக்கையிலே இல்லை. தேவஜனமே, நம் வாழ்க்கையில் அதை சீர் பண்ண வேண்டும். அல்லேலூயா. ஆதியாகமம் 18:19 மட்டும் வாசிங்க. ஆதியாகமம் 18:19.
ஆண்ட சொல்கிறது பாருங்க, நான் சொன்னதை நான் நிறைவேற்றணும் அப்படின்னு ஆபிரகாம் நினச்சானா அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் என்ன சொல்வான் ஆபிரகாம், நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். அல்லேலூயா. இப்போ தேவஜனமே, நம்ம எப்பவுமே சொல்ல வேண்டிய வார்த்தை, கர்த்தருக்கு ஒழுக்கமாறு, கர்த்தருக்கு பயந்து நட, கர்த்தருடைய வார்த்தை மிஞ்சி உன் வாழ்க்கையில் போகாதன்னு சொல்லி நம்ம எப்பவுமே நம்முடைய குடும்பங்களை, சந்ததிகளை நம்ம நல்ல கண்டிஷனுக்குள்ளே, தேவ பிரமாணங்களுக்குள்ளே நம்ம நடத்த வேண்டும். அல்லேலூயா. அழகாக சொல்லி என்ன பண்ணோம், புரிய வச்சு அழகாக கர்த்தருக்குள் நம்ம நடத்த வேண்டும். அல்லேலூயா. எனவே தேவன் உடன்படிக்கை கொடுத்து தான் ஆசீர்வதிக்கிறார். எத்தனையோ பேர் வீட்டில் உடன்படிக்கை இல்லை, ஜபம் இல்லை, வேதம் இல்லை, ஒன்றுமே இல்லை. டிவி தான் இருக்குது, செல்ஃபோனில் நிறைய விஷயம் இருக்குது, கேம்ஸ் இருக்குது, செல்ஃபோனில் கேம்ஸ் தான் நிறைய ஓடுது. இப்படி இருந்தால் கர்த்தர்கிட்ட ஆண்டவரே ஆசீர்வதிங்க நம்ம எப்படி கிளைம் பண்ண முடியும்? உடன்படிக்கை இல்லையேங்க. எனவே யார் வீட்டிலலாம் மற்ற பெட்டிகள் இருக்கிறதோ, உடன்படிக்கை பெட்டி இல்லை, எல்லா பெட்டியும் இருக்குது. டிவி பெட்டி இருக்குது, சின்ன பெட்டி இருக்குது, எல்லா பெட்டியும் இருக்குது. கடைசியில் அந்த பெட்டி எந்த பெட்டி, அந்த பெட்டிக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த பெட்டியிலேயே பிசாசு போட்டு அமிக்கிற ஆத்மாவை, உடம்பு தான் வெளியே இருக்குது. ஆனால் காலையில் தூங்கி விழுத்தவுடன் கர்த்தாவேன்னு சொல்லி தேடாமல் என்ன தேடுது, எங்கே இருக்குது, எங்கே இருக்குது, என்னாச்சு, இன்னைக்கு என்ன செய்தி, இதை தான் தேட வைக்குது. யாரெல்லாம் கர்த்தரை தேட முடியாமல் சின்ன சின்ன பெட்டிங்களை தேடி கொண்டிருக்கிறாங்களோ அவங்க அத்தனை பேருமே மரித்த ஆத்துமாக்கள். அல்லேலூயா சொல்லாமா? உண்மையை தான் சொல்கிறேன். அப்படிப்பட்ட ஆத்துமாக்களுக்கு என்ன சிலுவை போட்ட பெட்டியில் கடைசியில் வச்சாலும் அது எரிகிற இடத்துல தான் போய் மாட்ட போகுது. அதனால் தேவஜனமே, சாத்தான் நம்முடைய வாழ்க்கையை பல பாக்ஸில் அடைச்சிருக்கிறான். அந்த பாக்ஸ்குள்ளேருந்து வெளியே வாங்க. உடன்படிக்கை பெட்டி உங்கள் வீட்டில் இருக்கட்டும். அல்லேலூயா. தேவனுடைய உடன்படிக்கையில் நிலைத்திருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. எனவே நம்முடைய உடன்படிக்கையை சோதித்து பார்க்கணும். நம்முடைய உடன்படிக்கையை நாம் நிலைநிறுத்த வேண்டும். அல்லேலூயா. எனவே கர்த்தர் அப்படி நம்மை மாற்ற முடியும். நம்ம எல்லாம் கரங்களை உயர்த்தி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஓபை தேதம் வீட்டில் 3 மாதம் தேவனுடைய பெட்டி இருந்துச்சு. அந்த லேவியின் வீட்டில் அவன் வீட்டெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிச்சார். அல்லேலூயா. உங்கள் வீட்டில் உடன்படிக்கை சரியாக இருக்குதா? உடன்படிக்கை நிலைத்திருக்கிறீங்களா? குடும்ப ஜபம் பண்ணுறீங்களா? தனி ஜபம் பண்ணுறீங்களா? வேதத்தை வாசிக்கிறீங்களா? கர்த்தரை வாஞ்சியோடு உங்களால் தேட முடியுதா? எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்கள். இதுதான் பேசிக் உடன்படிக்கை. இந்த பேசிக் உடன்படிக்கையில் நீங்கள் சரியில்லைன்னா உங்கள் வீட்டை கர்த்தர் எப்படி ஆசீர்வதிக்க முடியும் என்பதை நீங்களே கேள்வி கேட்டுக்கோங்க. கேள்வி கேளுங்க. பிரச்சனை, போராட்டம், பற்றாக்குறை வரும்போது கேளுங்க. ஏய், நீ ஒழுங்காக இருக்கிறியா உடன்படிக்கையில்? மற்றவங்கள ஃபால்ட்டு பண்ணக்கூடாது. மனைவியை திட்டுறது, புருஷனை திட்டுறது, அவங்கள திட்டுறது, இவங்கள திட்டுறது, எவனையும் திட்ட வேணாம். நம்ம உடன்படிக்கையில் நிலைத்துக்கிறோம்னா நம்மளே திட்டிக்கணும். ஏய், நீ ஒழுங்காக இருக்கிற உடன்படிக்கையில் நீ ஒழுங்கு இல்லாமல் எப்படி வெற்றி எதிர்பார்ப்ப? நீ உடன்படிக்கையில் இல்லாமல் எப்படி ஆசீர்வாதம் எதிர்பார்ப்பன்னு சொல்லி நம்மளை வாழ்க்கையை செக் பண்ணி உடன்படிக்கையில் நம்ம நிலைத்திருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. அந்த உடன்படிக்கை பெட்டியின் மீது கிருபாசனம் இருந்தது. கிருபாசனம் தான் தேவனுடைய சமூகம். எத்தனை பேர் தேவ சமூகத்தில் ஒவ்வொரு நாள் வாழ்றீங்கன்னு செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பாருங்கள். தேவ சமூகத்தில் நீங்கள் ஜெபிக்காமல், நீங்கள் வாழாமல், தேவ ஆவில் நிறைந்து நீங்கள் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் நன்மை எப்படி வர முடியும்னு நீங்கள் செக் பண்ணுங்கள். எனவே தேவ ஜனமே, கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராக. அல்லேலூயா. ஆபிரகாம் சொல்கிறாரு, உடன்படிக்கை ஏற்படுத்தி அவனுக்கு ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்கிறார். எனவே நாமளும் எல்லாம் கண்களை மூடுவோம்.
தேங்க்யூ ஜீசஸ். பிரைஸ் தி லார்ட். ஒப்பு கொடுப்போம் கர்த்தர் சமூகத்தில், தேவ சமூகத்தில் நம்மளை தாழ்த்தி நம்ம எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சீர்படுத்துவோம். கர்த்தர் நம்மளை சீர்படுத்த விரும்புகிறார், பலப்படுத்த விரும்புகிறார். ஒப்பு கொடுப்போம். பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. உடன்படிக்கையில் ரொம்ப நம்ம லாயலாக, ரொம்ப உண்மையாக நம்ம இருப்போனா நம்ம ஆசீர்வதிக்கப்படுவோம். தேவஜனமே, நம்ம கீழே இருக்க மாட்டோம், நம்ம ஆசீர்வதிக்கப்படுவோம். தேங்க்யூ ஜீசஸ். உங்களுடைய உடன்படிக்கை சரியாக இருக்கிறதா என்பதை நீங்கள் சோதிச்சு பாருங்கள். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார், ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ ஜீசஸ். பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். எந்த விஷயம் கர்த்தரை விட்டு பிரிக்கிறது சிந்திச்சு பாருங்க. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அவர் பாடி லாங்குவேஜ், நம்முடைய சரீரத்தினுடைய காரியம்லாம் கர்த்தருக்கு முன்பதாக ரொம்ப சீர்பட்டு இருக்கணும். நம்ம சரீரத்தை நம்ம கீழ்ப்படுத்தாமல் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம வளரவே முடியாது. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். ஓ, பிரைஸ் யூ ஃபாதர். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். எல்லாரும் ஒரு நிமிஷம் நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபம் பண்ணுவோம்.